இன்றைக்கி காலையில் நான் எழுந்துக்கும் போதே குட்டி பாப்பாவும் என் கூடவே எழுந்துக்கிட்டாங்களா. போச்சுடா இன்றைக்கி ஒரு வேலையும் செய்ய போகிறதில்லன்னு நினச்சேன். அதே மாதிரி அவளை கையில் வச்சுக்கிட்டே தான் செஞ்சிட்ருந்தேன். கொஞ்ச நேரம் அவளை கீழே விட்டாலும் பாருங்கள் உடனே அழுதுகிட்டே இருக்காளா. கரெக்டாக எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னடி செய்கிற இன்றைக்கின்னு கேட்டாங்க. எதுவும் செய்யலம்மா, மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன், பூரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நீ செய், நான் பூரி கிழங்கு மட்டும் கொடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. சரி அப்பா வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். வரல. சரி மேலே போயிட்டு பார்க்கலாம், அப்படியே பாப்பாவையும் பறவைலாம் காட்டின மாதிரி இருக்கும்னு காட்டிகிட்டு இருந்தேன். இங்கேருந்து ஒரு 10வது வீடு தான் எங்கள் வீடு. மேலே போயிட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன் வராங்களான்னுட்டு. இது கீழே வேறு பெரிய பொண்ணு தனியாக விட்டுட்டு வந்துட்டுருக்கேன்ட்டு கீழே வந்தால் மேடம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். விளையாடிட்டு இருக்கும்போதே அப்பா கரெக்டாக கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்பா கிட்ட வாங்கிட்டு அதுக்குள்ளே இந்த மேடம் எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இருடா தங்கம் ஒரு 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவளுக்குள்ளே குட்டி பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு வந்து பூரி போட்டு கிழங்கு வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவளும் எம்மியாக இருக்கு மம்மின்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து நானும் சரி இவ தூங்கும் போதே சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு எனக்கும் 2 பூரி வச்சுட்டு வந்தேன். நல்லா புசு புசுன்னு வந்திருந்தது. அதுக்குள்ளே பாப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.